Hello friends, welcome to TATA Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, today we have a student in our academy. Madam own பண்ணிருக்கிற vehicle TATA Tiago manual transmission. இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிற டாஸ்க் மூவிங் ஆன் a main road for the first time. Main roadsல peak timeல first time அவங்க டிரைவ் பண்றாங்க. அவங்களுக்கு first 10 classes basic controls, clutch control, gear shifting, steering control இதெல்லாம் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ செகண்ட் செட் ஆஃப் கிளாसेसல மெயின் ரோட்ஸ்ல பீக் டைம்ல அவங்க நம்ம கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டே. இந்த ரோட்ஸ்ல டிரைவ் பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ் அண்ட் மெத்தடாலஜி அவங்க கிட்ட நம்ம சொல்லிருக்கிறது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் லேன் ஃபார்மேஷன். கரெக்டான லேன்ல லெஃப்ட் லேன், மிடில் லேன் ஒரு ரைட் லேன், எந்த லேன்ல அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கோ அந்த லேன்ல டிராவல் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஸ்டீரிங் கண்ட்ரோல். அவங்களோட சென்ஸ் இல்லாம வண்டி வந்து அவங்களோட லேன்ல இருந்து லெஃப்டோ ரைட்டோ போகக்கூடாது. எந்த லேன்ல போறாங்களோ அதே லேன்ல கரெக்டா மிடில் ஃப்ரேம்ல அவங்க டிராவல் பண்ணணும். இந்த லேன்ல மூவ் பண்ணும்போது ரைட்ல டிவைடருக்கு க்ளோஸா போக கூடாது. டிவைடர்னால லெஃப்ட்ல மிடிலாவும் போக கூடாது. லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட். எந்த லேன்ல இருக்காங்களோ அதே லேன்ல தான் கர்வ் பண்ணணும். இப்போ இந்த ஃப்ளைஓவர்ல இந்த லேன் அப்படியே கர்வ் ஆகும். கர்வ் ஆகும்போது அவங்க ஸ்டீரிங்கை கர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்ட்ரைட்டாவே வச்சிருந்தாங்கன்னா அது அப்படியே பக்கத்து லேனுக்கு போயிடும். லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். frequent mirror observation. left mirror and right mirror per minute 3 to 4 times அவங்க பாத்துக்கணும். பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேன்ல வராங்க, என்ன டிஸ்டன்ஸ்ல வராங்க, எந்த ஸ்பீட்ல வராங்க. நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிள் யாரும் நம்மள ஹார்ன் பண்ணாலும் நம்ம அந்த வெஹிக்கிளை பார்த்துட்டு அவங்க எதுக்காக ஹார்ன் பண்றாங்க, நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணும்ன்றத பாத்துக்கணும். சிக்னல்ஸ் அண்ட் சைன் போர்ட்ஸ் அப்சர்வேஷன். எந்த சிக்னல்ல யூ டர்ன் இருக்கு, எங்க ரைட் டர்ன் இருக்கு. இப்போ கமிங் அப் ஆஃப் சிக்னல்ல யூ டர்ன் இருக்கு. நம்மளோட பர்பஸ் ஆஃப் டிரைவ் ஸ்ட்ரைட்டா தான் போறோம். அவங்க நம்ம கொடுத்திருக்கிற டாஸ்க் மூவிங் ஃப்ரம் அசோக் பில்லர் டு குரோம்பேட் ஆன் a GST மெயின் ரோட். இதுல அவங்க போகும்போது சிக்னல்ல யூ டர்ன் இருக்குன்னா நம்மளோட பர்பஸ் ஆஃப் ஸ்ட்ரைட்டா இருக்குன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்ல வந்து அலைன் பண்ணிக்கணும் வெஹிக்கிளை. சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ். ஃப்ரண்ட்ல ஒரு வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணிருக்காருன்னா அந்த வெஹிக்கிளோட ஃபுல் ஃப்ரேம் தெரியற இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும். இப்போ ஹோண்டா சிவிக் ஸ்டாப் பண்ணிருக்காரு, அவருடைய ஃபுல் ஃப்ரேம் நமக்கு தெரியறது, அந்த விசிபிலிட்டி தெரியற இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் அப்ளைங் த பிரேக். பிரேக் ஃபுல்லா பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கியரை ரெடியூஸ் பண்ணணும். ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கியர் ரிடக்ஷன் பண்ணணும். Now she is in first gear. First gearல ஆக்சிலரேட்டர் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா டாடா டியாகோ பொறுத்த மட்டில் கொஞ்சம் கிளச்சை ரிலீஸ் பண்ணாலே அந்த ரெவ்லே வெஹிக்கிள் மூவ் ஆகும். கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் செகண்ட் கியர், அது நியூட்ரல் பாயிண்ட் வந்துட்டு செகண்ட் கியர் போட்டதுக்கு அப்புறம் லீவிங் த கிளச் வெரி ஸ்லோலி, தென் பிரசிங் த ஆக்சிலரேட்டர் சைமல்டேனியஸ்லி. ஒரு சிக்னல்ல இருந்து மூவ் பண்ணும்போது அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் frequent gear shiftingல இருக்கணும். Now she is in second gear. Yes ma'am, make it third now. கியர்ல கை வரதுக்கு முன்னாடியே நம்ம கிளச்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணிட்டு தான் கியரை மாத்தணும். கிளச்சோட யூசேஜ் கியர் ஷிஃப்ட் பண்றதுக்கும் பிரேக் பிரஸ் பண்றதுக்கும் கிளச்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணிக்கணும். ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள். நம்மளோட லேன்ல போகும்போது சைட்ல இருக்கிற வெஹிக்கிள் டக்குன்னு உள்ள வந்தாங்கன்னா அவங்க நம்ம கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். அவங்க நம்ம ஃப்ரேம் எடுக்கிறாங்களா, நம்ம லேன் எடுக்கிறாங்களான்ற பார்த்துட்டு நம்ம ஸ்லோ பண்ணணும். கேப் அனலைசேஷன். இப்போ இந்த கேப்குள்ள நம்ம வண்டி போகுமான்றதை நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணிட்டு கிராஜுவலா போகணும். இப்போ இந்த வண்டிக்கு கரெக்டா போயிடுது, பட் இந்த வண்டிக்கு க்ளோஸா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம அந்த சான்ஸ் எடுக்க கூடாது. நம்மளுடைய ஃப்ரேம் வந்து அந்த வெஹிக்கிளுக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா நம்ம போக கூடாது. அந்த வெஹிக்கிள் நம்ம ஃப்ரேம் விட்டு வெளியில இருந்தா மட்டுமே தான் நம்ம அந்த கேப்ல போகணும். இனிஷியலா நம்ம ஸ்டூடெண்ட்க்கு நம்ம சொல்றது இந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் எடுக்க கூடாது. நம்ம ஸ்லோ பண்ணிட்டு நமக்கு அந்த இடத்துல கான்பிடன்ஸ் இருந்தா மட்டுமே தான் நம்ம கேப்பை யூட்டிலைஸ் பண்ணணுமே தவிர கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல யூ டர்ன் அண்ட் ரைட் டர்ன் கிடையாது, அதனால இப்போ ரைட் லைன்லயே நம்ம கம்ஃபர்டபுளா மூவ் பண்ணலாம். 360 டிகிரி ரோட் அப்சர்வேஷன். அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கணும், ரியர்ல இருக்கணும், சைட்ஸ் ஆஃப் த வெஹிக்கிள்ல இருக்கணும். எந்த ஒரு இடத்துலயும் அவங்க பயப்படக்கூடாது. பக்கத்துல ஏதாவது வெஹிக்கிள் இருந்தா கூட கான்ஃபிடென்ட்டா டிரைவ் பண்ணணும். வியூவர்ஸ், யூ ஓன்ட் பிலீவ், அவங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட அகாடமியில் எங்கிட்ட ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பேசிக்ஸாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 hours ஆஃப் ட்ரைனிங் செஷன் அந்த பேசிக் கண்ட்ரோல்ஸ் கெயின் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கிளாஸஸ்ல டே 1 மூவிங் ஆன் அ மெயின் ரோட் ரொம்ப கம்ஃபர்டபுளா எந்த ஒரு ஃபியரும் இல்லாம நம்மளுடைய கான்செப்ட் நம்ம என்ன சொன்னோமோ அதை பிராக்டிக்கலா ஆன் ரோட்ல அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அதோட ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. சோஃபார் வெஹிக்கிள் வந்து ஜர்க் ஆகல, ஆஃப் ஆகல. வெஹிக்கிள் கிட்ட வரும்போது அவங்க பயப்படல. பிரேக்கிங் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இப்போ அங்க ரெட் இருக்கு, ஸோ இங்கே கிளச்சை பிரஸ் பண்றாங்க, ஸ்மூத்தா பிரேக் பிரஸ் பண்றாங்க. ஆஸ் அ பேசஞ்சரா நான் கொஞ்சம் கூட எனக்கு ஜர்க் ஆகல. அவங்களோட பெடல் மூவ்மெண்ட் நீங்க பாக்குறீங்க. பிரஷரை வந்து கிராஜுவலா கரெக்டா கொண்டு போயிட்டு பிரேக்கிங்ல கொடுக்குறாங்க. வண்டி நிக்கிற இடமுமே ஃப்ரண்ட்ல இருக்கிற வெஹிக்கிளோட ஃபுல் ஃப்ரேம் தெரியற இடத்துல கரெக்டா நிக்கிறாங்க. சிக்னல்ல நிக்கும் போது கிளச் ஐத்தி பிரேக்ல தான் நிக்கணும். ஏன்னா ரோடு வந்து இன்க்ளைண்டா இருக்கா டிக்ளைண்டா இருக்கா நமக்கு தெரியாது. அதனால எப்ப நம்ம சிக்னலை ஸ்டாப் பண்ணும்போதும் பிரஸ் த கிளச் அண்ட் அப்ளைங் த பிரேக். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ.
இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும். How we are training the clients and how the clients are getting trained from city car trainers. We provide service in our vehicle and your own vehicle. எந்த கண்ட்ரோல்ஸும் இல்லாம through our instructions we will be controlling the clients. Always need your support, viewers. Thank you.